ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பார்த்ததில்லை அப்படின்னா, என்னோட பேர் பிரீத்தி. ஐ எம் ஒர்க்கிங் மாம். இப்போதைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி சண்டே அப்படின்றது நமக்கு வெறும் ரெஸ்ட் எடுக்கிற டே மட்டும் கிடையாது. வரப்போகிற அடுத்த 5 நாளைக்குமே இன்றைக்கி தான் நம்ம ப்ரீ பிளான் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அந்த 5 நாளுமே கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். ஸோ நான் எப்போவுமே சண்டே டிசைட் பண்ணிவிடுவேன். அடுத்த 5 டேஸ்க்கு என்னென்ன சமைக்கணும், என்னென்ன க்ராசரி ஐட்டம்ஸ் இருக்குது, என்னென்ன காய்கறி இருக்குது அப்படின்றத டிசைட் பண்ணிவிடுவேன். அதுக்காக நிறைய வாங்கியும் ஸ்டாக் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கான வெஜிடபிள்ஸ் மட்டும் என்னோடய ஃப்ரிட்ஜில் இருக்கும். அதுக்கப்புறம் தேவைன்னு இருக்கப்போ வீக் டேஸ்லேயே போய் வாங்கிப்பேன். பட் இப்போ ஊருக்கெல்லாம் போகிறோம் அப்படின்றக்கப்ப நான் எந்த ப்ரீ பிளானிங்குமே பண்ண மாட்டேன். ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோன்ற மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறது அடுத்து என்ன சமைக்கிறதுன்றதுல தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் நான் சண்டே டைமில் இந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிக்கிட்டேன்னா அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக போக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வீக் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, ஸ்மிருதியோட ஸ்கூல் ஸ்நாக்குக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றத நான் முன்னாடியே பிளான் பண்ணாமல் போயிட்டேன். ஸோ அதனால் ஒரு நாள் எனக்கு ரொம்ப சஃபர் ஆகிடுச்சு, வேனுமே லேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மிஸ்டேக் இந்த வாரம் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சேஃபர் சைடுக்காக எனக்கு தெரிஞ்ச 2 ஸ்நாக் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா ரவா லட்டு. அண்ட் இந்த ரவா லட்டு எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் நான் இவருக்கு ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். பண்ண ஒரு டம்பஸ்ட் மிஸ்டேக் என்னென்னா நார்மலாக ரவா லட்டு அந்த உருண்டை பிடிக்கிறப்ப கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் கரெக்டாக உருண்டை வரும். நான் கொஞ்சம் பால் அதிகமாக ஊற்றிட்டு அது ஒரு மாதிரி உருண்டை பிடிக்கவே வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் ChatGPT கேட்குறப்ப அது இன்னும் கொஞ்சம் ரவா ஆட் பண்ண ரோஸ்ட் பண்ணின்னு சொல்லியிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பண்ண டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பாப்பா தூங்கிட்டு இருக்கா. ஸோ அவள் எழுந்ததுக்கப்புறம் அவளுக்கு டேஸ்ட் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்த ஸ்நாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேக் தான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது எப்படின்னா ராகி, கோதுமை அதெல்லாம் யூஸ் பண்ணி கேக்கு. அண்ட் இதுக்கு நான் சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன். என்கிட்ட ப்ரௌன் சுகர் கிடையாது, வெறும் ஒயிட் சுகர் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் ரெடி பண்ண போகிறேன். அண்ட் இதோட எக்ஸாக்ட் ரெசிபி எனக்கு ChatGPT தான் கொடுத்துச்சு. என்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்லி எனக்கு ஒரு ரெசிபி சொல்லு அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அது சொல்லிச்சு. ஸோ அதுபடியே தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். பட் இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக சிந்திச்சு காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன். சில பேர் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட அதுவும் இல்லை. ஸோ என்கிட்ட இருக்க இன்க்ரீடியன்ஸ் மட்டும் வச்சு ஒரு கேக் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ரவா லட்டு கூட பரவாயில்ல, பட் எனக்கு இந்த கேக் மேலே மட்டும் கான்ஃபிடென்ட்டே கிடையாது. பேக்காகி வெளில எடுத்தப்போ கூட எனக்கு அவ்வளோ ஷுவராக தெரியல டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் கட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணுறப்ப நிஜமாவே நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஸ்நாக் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் இனிமேல் பாப்பாவுக்கு என்றைக்காச்சும் ஸ்நாக்ஸ் கொடுக்குறப்ப இதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் நாளைக்கு ஆஃபீஸ் போகிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சாச்சு. அண்ட் எனக்கு என்னென்னா மெயினாக இது ஸ்மிருதி குட்டி சாப்பிட்டுட்டாலே போதும். அவளுக்கு இந்த கேக்ஸு, பிளெயின் கேக்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ்னாலே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூலுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்நாக் நான் ரெடி பண்ணதாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக என்னால் ரொம்ப ஹெல்த்தியாலாம் பண்ண முடியாது. ஓரளவுக்கு வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்தா போதும், அவ்வளோதான் நம்மளோட இது லெவலு. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி கேக் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் இது எல்லாமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் சும்மா தான் இருந்தோமா. ஸோ நார்மலாக வீக் டேஸில் பாப்பாவை வெளியில் எங்கேயுமே நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஏன்னா எனக்கு 7 o'clock ஒர்க் முடியும். ஸோ மீன்வைல் கேப்பில் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரி எந்த வேலையுமே கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் சண்டே வாச்சும் குழந்தைய கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ் ஏரில் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு போயிட்டு நானும் அவளும் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். மோஸ்ட்லி நான் சண்டே மத்தியானத்துக்கு மேலே தான் உட்காந்து சார்ட் மாதிரி போட்டு மீல் பிளானிங் போட்டுட்டு அண்ட் அடுத்த 5 நாளைக்குமே எந்தெந்த வேலை என்னென்ன சமைக்கணுன்றது எல்லாமே எழுதி வச்சுட்ருப்பேன். பட் இந்த வாட்டி என்னால் அவ்வளோ கிளியராக மேப் பண்ண முடியல. ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிட்டேன்னா ரொம்ப பேசிக்கான ஐட்டம்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் வேர்க்கடலை சட்னி அரைச்சிடுவோம். ஸோ அந்த வேர்க்கடையை வறுத்து வைக்கிறது, தேங்காயை உடச்சி எடுத்து வைக்கிறது, அதே மாதிரி சின்ன வெங்காயம், பூண்டு அதெல்லாம் எடுத்து வைக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணனா அடுத்த 3 நாளைக்காச்சும் எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். அடுத்த 2 நாள் என்னால் சமாளிச்சிட முடியும். ஸோ இப்படி தான் நான் சண்டே பிளான் பண்ணிப்பேன். நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லைன்றதெல்லாம் வேறு. பட் நம்ம சண்டே பிளான் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபேஸ் பண்ண வரைக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் நான் பெருசாலாம் இந்த ஸ்நாக்ஸ்லாம் ட்ரை பண்ணுற ஆள் கிடையாது. பட் பாப்பாவுக்கு அவள் அதிகமாக வெளியில் விரும்பி சாப்பிட்ற சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். ஸோ அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேக் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். அண்ட் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போகிறதால காலையில் கொஞ்சம் ஏர்லியாக எழுந்து குக் பண்ணணும். ஸோ அதனால் சீக்கிரமாகவே பெட்டுக்கு போயாச்சு. அதுக்கு முன்னாடி
ஸ்டிக்கி நோட்ஸில் முக்கியமாக காலையில் இருந்து செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன அப்படின்றத எழுதி வச்சுக்கிட்டேன். அண்ட் vlog பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.